மணிகண்டன் சார், என்னன்னா காங்கிரஸ் திமுகவுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குங்கிறாங்க. என்னதான் சார் அப்படி பிரச்சனை இருக்கு? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் டே தொலைக்காட்சி அதன் நேயர்கள், சக விருந்தினர்களுக்கு, நெய்யாளர் உட்பட எல்லாத்துக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னோட ஆடியோ சரியா இருக்குங்களா? இருக்கு சார், பேசுங்க. சரிங்க, ஒண்ணும் இல்லைங்க. ஜமீலா மேடம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒரு முன்னணி நிர்வாகி பிளஸ் செய்தி தொடர்பாளராக இருக்காங்க. அவங்க ஒருவேளை தான் இருக்கிற உயரத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. கிளை கட்சின்னு காங்கிரஸ் சொன்னாங்க. இதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேங்க. எந்த அடிப்படையில போய் அவங்க கிளை கட்சின்னு சொல்றாங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி வேண்டாமா? ஒரு 156 வருட பாரம்பரிய கிராண்ட் ஓல்டு பார்ட்டி, அதை போய் அடிமை கட்சின்னு சொல்றீங்க. அடிமையா இருந்தது ஒரு காலம். இப்ப அவங்க திமுகவோட நிலைய வித்வானா மாறி போயிட்டாங்க. அதை விட்டுட்டு போய் நீங்க ஏதோ கிளை கட்சி அப்படின்னு சொல்றீங்களா? அது வந்து இப்ப திமுகவோட நிலைய வித்வான், கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்த அடிமைகள் அவங்க. என்ன மணிகண்டன் சார், அவங்க கூட்டணி தர்மத்துல அவங்க இருக்கிறாங்க. உள்ளபடி இப்படி எல்லாம் சொல்லலாமா? இந்த கருத்துக்களை உங்களுக்கு வாய்ப்பு தர நீங்க மறுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் நிறைய பேசுவாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுறீங்க, நான் பதில் சொல்ல வர கொத்தடிமைகள் அந்த மாதிரி வார்த்தைகள்ல கொச்சையா நம்ம ஒண்ணும் பயன்படுத்தாதவங்க கிடையாதுல்ல. அப்போ நம்ம பயன்படுத்தாதவங்க கிடையாதுல்ல. வர இருங்க, அவங்க பார்வை வைக்கட்டும். டீசன்ட்டா பேசுங்க. இல்ல சார், கொத்தடிமைங்கிறதோ அடிமைங்கிறதோ டீசன்ட்டான வார்த்தை கிடையாது, பார்லிமெண்டரி வார்த்தை கிடையாது. டிஎம்கே ஓட இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்ற இது அவருடைய நேரம் சார். நான் முடிச்சிட்டு உங்ககிட்ட வரேன். முதல்ல அந்த மாதிரி இல்ல முடிச்சிட்டு உங்ககிட்ட வரேன். நீங்க மறுத்து பேசுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் கேக்குறேன். புரியுது. நான் பேசிட்டு அவர்கிட்ட என்ன கருத்தை வாங்கிட்டு வரேன், நீங்க பேசுங்க. என்னுடைய விமர்சனம் நான் எந்த அடிப்படையில சொல்றேன், நான் பாயிண்ட் அவுட் பண்றேன் மிஸ்டர் கனகராஜ் சார். உங்க டர்ன் வர்றப்ப நீங்க அதுக்கான பதில சொல்லுங்க. இல்லைங்க மணிகண்டன் சார், நீங்க விமர்சனங்கள் இருங்க கனகராஜ் சார். இப்பதானே நான் சொன்னேன் உங்க டர்ன் வரும், உங்களுக்கான வாய்ப்பு நான் தரேன். நீங்க உங்க விமர்சனங்களை ஆரோக்கியமா வைங்க, அவ்வளவுதான். இருங்க, அவர் முதல்ல பேசிட்டு என்ன விமர்சனம்னு கேட்காம நீங்க சொல்றீங்க. இருங்க, வரட்டு முழுசா பேசி முடிக்கட்டும். வர இருங்க, சொல்லுங்க சார். பேச விடுங்க சார். பேசுங்க. ஏன் சொல்றேன், என்ன பேச விடுங்க. பேசுங்க. சொன்னது தப்புனா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா பேசவே விடாம நீ குறுக்க போறீங்க. எப்படி சொல்லுங்க மணிகண்டன் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க மணிகண்டன் சார். ஒரு காலத்துல டெல்லிக்கு குங்குமம் சுமக்கும் கழுதைகள் அல்ல நாங்கள் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க. ரொம்ப அரசியல்ல ஃபேமஸான அது வார்த்தை. அறிவாலயத்திற்கு குங்குமம் சுமக்கும் டேஸ் யாரு அப்படின்னு சொல்றேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னாங்க, KS அழகிரியே திமுக என்ன நினைக்குதோ, என்ன அவங்க வந்து மனதில் நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த திமுகவுடைய அடிமைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆகச்சிறந்த திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். ஆனா இவரு போதாது, இவரை தாண்டி இன்னும் நாம என்ன அடுத்த நாள் என்ன நினைக்கிறோமோ அதை முத நாளே நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு திமுகவுடைய இன்ஃபுளுயன்ஸா, அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால வந்தவர் தான் இந்த பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய 5 கட்சியில இருந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கிற செல்வ பெருந்தகை. மணிகண்டன் சார், நீங்க இவ்வளவு பெரிய விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, ஆனா அப்படி சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் வரேன் இருங்க. மணிகண்டன் சார், எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்படின்னா திமுக இந்த கட்சிகள் இந்த தொகுதிகள் தாங்க உங்களுக்கு, அவ்வளவுதான், நீங்க கேட்க கூடாதுன்னு சொன்னா அப்படியே அவங்க அப்படிலாம் வந்திருக்கணும். ஆனா இல்லையே, இன்னும் என்ன தொகுதி எங்க நிக்கணும் அப்படின்னு முடிவாகலையே. அப்ப ஏதோ ஃபைட் தான் அர்த்தம். இதுல கமலஹாசன் சொல்ற மாதிரி கயாஸ் தேடி சொல்றேங்க. தமிழகத்தோட 2 தேசிய கட்சியோடைய பரிதாபத்துக்குரிய நிலையும் பாருங்க. நீங்க ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு IPS ஆபீசரு, அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பாரு, அதுல நாம ஏறிக்கலான்னு வந்தவர் அந்த ஒரிஜினல் அண்ணாமலை சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணாதனால பாஜகவிற்கு புகுத்தப்பட்ட இன்ஸ்டன்ட் தலைவர். அந்த பாஜகவுடைய வரலாறு தெரியாது, அவங்களுடைய கட்சி எப்படி வந்தது, என்ன மாதிரி எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க, எதுவுமே தெரியாத தலைவர் சார். 1000 தொண்டர்கள் அந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது உள்ளபடியே நான் அழியணும்னு நினைக்கிற ஆள் இல்ல நான். இந்தியாவிற்கு காங்கிரஸ் கட்சி உண்மையாலுமே தேவையான ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி. எத்தனை சீனியர்ஸ் இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சேவாதள தொண்டர்கள், அதுல தொப்பி போட்டு இன்னைக்கும் வயசானவங்க கொடி பிடிச்சிட்டு 10 பேர் இன்னைக்கு இருக்கிறான. செல்வ பெருந்தகை அப்படிங்கிறவரோட பின்னணி என்ன? அவர் ஏறத்தால போகாத கட்சி, நாளைக்கு ஆரம்பிக்காத கட்சி. இல்ல மணிகண்டன் சார், ப்ளீஸ் பீ ஜென்யூன், நோ பர்சனல் அட்டாக்ஸ். இல்ல மணிகண்டன் சார், இல்ல நோ பர்சனல். இல்ல அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நோ பர்சனல் அட்டாக்ஸ். நீங்க விஷயத்துக்கு வாங்க. எதனால இழுபறி, யாரு அடம் பிடிக்கிறா?
அடுத்த விஷயத்துக்கு வரங்க. அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்பு சுத்துவாங்க மனோஜ். பிஜேபிக்கு எதிராக பாத்தீங்கன்னா வந்து நாங்க கம்பு சுத்துறோம், திராவிட மாடல், மோடியை நாங்க அப்படி கேள்வி கேட்டோம். இங்க எல்லாம் பேசிட்டு டெல்லியில போய் வெள்ளக்கொடி ஆட்டி வெந்தாடி வேந்தே மோடியே எங்கள் அரசே அப்படின்னு காலில் விழுந்து கிடக்கிறவங்க தான் இப்ப ஆள்ற இந்த திமுக அரசாங்கம். அவங்க இவங்களுக்கு போட்ட இது ஸ்கூப் நியூஸா நீங்க எடுத்துக்கங்க. இவங்களுக்கு வச்ச நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் முக்து பாரத் 3ஆம் முறையும் அநேகமா அவங்க தான் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வடநாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டோட நிலைமை வேறங்கிறப்ப காங்கிரஸ் வெறும் 35 சீட்டு இல்ல 40 சீட்டுக்குள்ள இந்தியா முழுக்க சுருக்கி காங்கிரஸ் முக்து பாரத்னு வரணும். ஆகவே காங்கிரஸை ஒண்ணு உன் கூட்டணியில இருந்து வெளியேற்று, இல்ல உன் நிர்பந்தத்தினால அவங்களை வெளியேற்றலனா கூடையே வச்சிருந்து விஷம் கொடுத்து கொள்ளு. அதாவது தோக்குற தொகுதிகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது தான் டெல்லி பாதுஷா இவங்களுக்கு போட்டிருக்கிற கட்டளை. ஏன் சார் இது என்ன சார், எப்படி இதை நான் நம்புறது? கொஞ்சம் இல்ல டேட்டாவோட சொல்லுங்க, நான் நம்புறேன். திமுகவுக்கு பாஜக அசைன்மென்ட் கொடுத்திருக்கா? நீங்க நல்லா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. என்ன தொகுதிகள் நாளைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இவங்க ஒதுக்குவாங்கன்னு பாருங்க. அநேகமா 10 தொகுதினா 9 தொகுதினா 8 தொகுதிகள் அதிமுக வலுவாக இருக்கின்ற கோட்டையத்தான் காங்கிரஸுக்கு ஒதுக்குவாங்க. அப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதாவது உறுதியாக அதை டெல்லி பாதுஷா வந்து ஒண்ணு வெளியேற்று, இல்ல கூட வச்சுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டுல இருந்து, ஏன்னா இங்க போன தடவை அவங்க 10 சீட்டு வாங்கினாங்க, 54 56 அகில இந்திய ரீதியில வாங்கினப்ப 10 சீட்டு ரொம்ப ஈஸியா தமிழ்நாட்டுல இருந்து இவங்க கெயின் பண்றாங்கிறதுக்காகத்தான் டெல்லி பாதுஷா இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இன்னைக்கு திமுக செஞ்சுட்டு வருது. இன்னொரு விஷயம் சொல்றேன். 2011 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தது. மத்தியில ஆட்சியில இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, கருணாநிதி இவ்வளவு சீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே 77 வயது முதியவரை அறிவாலயத்துல வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ ரெய்டு நடத்தி 64 சீட்டு வாங்கினாங்க. அதை மறக்காம அப்படியே மனசுல வச்சிருந்து அவரோட தனையை இன்னைக்கு என்ன பண்றாரு, பிஜேபியும் ஒரு பக்கம் சொன்ன அவங்க சொன்னதையும் கேட்ட மாதிரி இருக்கணும், காங்கிரஸ் கட்சியை பலி எடுக்கிறேன்னு இன்னைக்கு தேய்ந்து போய் இந்தியா முழுக்க காணாத கிட்டத்தட்ட முக்து பாரத்தான காங்கிரஸுக்கு அதை தன்னுடைய தந்தையை நீங்க மிரட்டி வாங்கினீங்களா அதே நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுத்துறேன்னு. தங்களோட கூட்டணியில இருக்கிற கட்சிக்கு அவங்க சாதகமா இருப்பாங்களா, இல்ல அவங்க எதிர்க்கிற கட்சிக்கு திமுக சாதகமா இருக்குமா? நானு ஒரு வாதத்துக்காக கேக்குறேங்க. ஒரு 2 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிற தொகுதின்னு எடுத்தீங்கன்னா ஒரு மினிமம் எடுத்துக்க 20 தொகுதி இருக்கும். அந்த இடத்துல போய் நாம ஏன் நிக்கிறோம்? நாம நின்னா தோத்து போயிருவோம். அதனால கூட்டணிக்கு பிடிச்சு தள்ளு. டெல்லி பாதுஷா சொன்னதையும் கேட்ட மாதிரி இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்கு, சின்னாய பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட்டணியில வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், தோக்கடிச்ச மாதிரி இருக்கும். டெல்லி பாதுஷா சொன்னதை நம்ம கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம தகப்பனை மிரட்டிய காங்கிரஸ் கட்சியை பழி வாங்கின மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், அப்படியே எதிர்பக்கம் வாங்க. 2011 நடந்தது இது. 2021 தேர்தல் அப்ப அன்றைய பிரதமரா இருக்கிற மோடி அமித்ஷாவும் அதிமுகவுடைய அன்றைய இணை பொதுச்ச இவர்கிட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாங்க, இந்த கட்சி விட்டு நீக்கப்பட்ட ஒரு நபரை சேர்த்துக்குங்க அப்படிங்கிறப்ப சேர்த்த மாட்டேன். இது எங்க கட்சிங்க, எங்க கட்சி விவகாரத்துல நீங்க எப்படி யாரு இன்றைய பிரதமர் இன்றைய உள்துறை அமைச்சரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சொன்னது, இது எங்க கட்சியோட உள் விவகாரம், எங்க கட்சியில இருந்து யாரை நாங்க தூக்கி வெளியேறிஞ்சோமோ அவங்கள ஒருபோதும் நாங்க சேர்த்த மாட்டோம் அப்படின்னு இந்த கூட்டணியே வேண்டான்னு அன்னைக்கே சொன்னவரு. அதே மாதிரி அவங்க மிரட்டி சீட்டு கேட்டப்ப உங்க பாஜகவோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும், இத்தனை சீட்டு வாங்கிக்க இல்ல கெட் அவுட், டேக் இட் ஆர் கெட் அவுட் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவனா இல்ல கேட்கறதுக்கெல்லாம் இங்க கம்பு சுத்திட்டு டெல்லியில போய் கும்பிடு போட்டு அதை நிறைவேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு திமுகவுடைய தலைவரா? மணிகண்டன் சார், இப்ப தொகுதி ஒதுக்கீடு பண்ணும் பொழுது நீங்க 2019 கொடுத்த அந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு இவங்களும் கேட்க முடியாது, அது அவங்க கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஏன்னா இப்ப திமுகவில் வந்து இப்ப திருச்சியில அருண் நேரு நிக்க போறதாக நிறைய பரவலா பேசிட்டு இருக்காங்க. ஆரணியில இவர் கம்பன் ஏவாவேலுனுடைய மகனுக்கு கொடுக்கறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கரூர்ல ஜோதிமணிக்கு வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் காங்கிரஸுக்கு ஒதுக்குனா உள்ளடி வேலை பார்த்து அவங்களே தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் திமுக யோசிச்சு தானே அதையெல்லாம் தொகுதி அவங்களுக்கு ஒதுக்குவாங்க. காங்கிரசுக்கு தென் மாவட்டங்கள்ல சில பாக்கெட்ஸ்ல இன்னமும் கொஞ்சம் ஓட்டு இருக்குதுங்க. பிளஸ் என்ன அவங்க நம்புறாங்கன்னா, காங்கிரஸ் கூட இருந்தா மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக காங்கிரஸ் கூட ஒரு செல்ல பிராணியா வளர்த்து கூட வச்சுக்கிட்டே கழுத்திருக்கிற வேலை தான்
இந்த தடவை செய்றாங்க. இந்த தடவை கரூர் ஏன் ஜோதிமணிக்கு வரலங்கிற வரலாறு அவர் கனகராஜ் சொல்லுங்க. திமுகவுடைய கட்டளை அங்க ஜோதிமணி நிக்க கூடாது. ஏன்னா ஜோதிமணிக்கும் நம்ம ஆல் பார்ட்டி கோட்டர் பாலாஜிக்கு ஆகாது. அதனால கரூர் அங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் திமுகவோட நிர்பந்தம். இதுதான் சொல்றேன். இன்னொரு கட்சியில ஆளுமை செலுத்துது, இன்னொரு கட்சியை இன்ஃபுளுன்ஸ் பண்றது காங்கிரஸ். அதை வச்சு இந்த தடவை காங்கிரஸுக்கு காலி விட போறாங்க. இது வந்து டெல்லி பாதுஷா இட்ட கட்டளை. நன்றி மணிகண்டன் சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். கனகர் திமுகவை பார்த்துதான் காப்பி அடிப்போங்கிறாங்க சார். பதில் இல்ல. இதை என்னத்த சொல்றது? சுருக்கமா நீங்க எப்ப சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன்னு சம்மந்தம் இல்லாம பதில் சொல்றாங்க. அடிமைகள் ஆணையிட முடியாது, கால் இல்லாதவன் போர்க்களத்துக்கு செல்ல முடியாதுன்னு தமிழ்ல ஒரு சொற்றோட்டு சொல்லுவாங்க. நான் எதுக்காக அது அடிமை கட்சின்னு சொன்னா, பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர், அவருக்கு ஏதோ ஒரு ஆணைய பதவி கொடுத்தோன்னே அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, அவர் கட்சியை மறந்துட்டு மு.க. ஸ்டாலின் இந்தியாவிற்கு தலைமையேற்க வேண்டும்ங்கிறார். அதே மாதிரி நண்பர் அக்னீஸ்வரன் இப்ப சொன்னார், ஏன் விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் வரல அப்படின்னா, திருமாவளவன் இந்த அடிமை பொழப்பு நமக்கு வேண்டாம், அதிமுக பக்கம் போவோம் அப்படிங்கிறப்ப திமுகவோட பாடியை என்ன பண்ணுவோம்னா, 2ஆம் கட்ட தலைவர்களை தங்களுடைய அடிமைகளாக சுவீகாரம் எடுத்துக் கொள்வார்கள். அந்த இதுல இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வேண்டாம், திமுகவை விட்டு போக கூடாதுன்னு சொன்னோடனே கட்சி உடைஞ்சு போயிரும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் திருமாவளவன். இதுதான் சார் திமுகவோட ஸ்டைலு. அதாவது காங்கிரஸ் முக்து பாரத், திமுக முக்து தமிழகம். காங்கிரஸ் நாட்டுக்கு கேடு, திமுக தமிழ்நாட்டுக்கு கேடு. 2024 இந்த மக்கள் வந்து தீர்ப்பு யாரு கேடு 24 தேர்தல் சொல்லுங்க சுருக்கமாக